நடிகர் விஜயின் தி கோட் திரைப்படம் சிறப்பு காட்சியுடன் இன்று காலை 9 மணிக்கு தமிழ்நாட்டில் வெளியாகிறது. படம் வெளியாகும் திரையரங்குகளில் ரசிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருசாமி வழங்குகிறார். குருசாமி, தற்போது எங்கிருக்கிறீர்கள்? அங்கு கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? தமிழகம் முழுவதும் நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படம் இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் சுமார் 700க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இன்றைய தினம் காலை 9 மணி அளவில் திரைப்படமானது திரையிடப்படுகிறது. அதே வேளையில் கோவையில் இந்த திரைப்படமானது இன்னும் சற்று நேரத்தில், அதாவது காலை 7 மணி அளவில் கோவை பீளமேடு பகுதியில் இருக்கக்கூடிய பிராட்வே சினிமாஸில் திரையிடப்படுகிறது. மொத்தம் 3 திரைகளில் இந்த படமானது 7 மணி அளவில் திரையிடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 7 மணி காட்சிகளை பார்ப்பதற்காக தற்பொழுது ரசிகர்கள் இந்த திரையரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். நம்மளுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜயின் 68வது படமான கோட் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அவர் அரசியல் கட்சி துவங்கிய பின்னர் வந்திருக்கக்கூடிய படம் என்பதன் காரணமாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிராட்வே சினிமாஸில் 7 மணி அளவில் திரைப்படம் திரையிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் படமானது திரையிடப்பட இருக்கிறது. தற்போது இங்கே வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறார்கள். நம்ம அவர்களிடம் பேசலாம். சார், சொல்லுங்க, எவ்வளவு எதிர்பார்ப்போட படத்துக்கு வந்திருக்கீங்க? ரொம்ப தளபதி படம்னாலே வருஷம் எங்களுக்கு தீபாவளி தான். இந்த வருஷம் சாதா நாள் வந்தாலும் இது எங்களுக்கு பெரிய தீபாவளி தான். இன்னும் 2 படம் தான் இருக்கு. வருத்தமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க மதுரையிலேருந்து வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் இது 7 மணி ஷோன்றனால இங்கே பார்க்கணும்னு நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம். கிளம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அவரோட எதிர்பார்த்துருக்கோம், தளபதியோட நடிப்புக்காக. மதுரையிலேருந்து எப்போ கிளம்புனீங்க? இங்கே காலைல 3 மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். காலைல 3 மணிக்கு அங்கேருந்து ரன்னிங் ஆகி நாங்கள் காலை 2 மணிக்கு எந்த நைட்லாம் தூங்கலை. எங்களுக்கு இதான் தீபாவளியை முடிச்சு தான் போய் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்கணும். ரொம்ப அவளோட இருக்கும். நானும் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். சேம் எல்லாம் ஒன்றா தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட. எங்களுக்கும் அவ்வளோ தான் இருக்குது. நான் தளபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். கடைசி 2 படம் தான் இருக்குது. பார்த்துட்டு சொல்லுங்க சார், இந்த படம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் துவக்கிற படம், இது எந்த அளவுக்கு எதிர்பார்க்கூடாது? நான் ஆக்சுவலாக ஏகே ஃபேன் தான். என் நண்பனுக்காக தான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் விஜயோட லாஸ்ட் ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ்னால ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். நான் ஏகே ஃபேன் தான். நான் நண்பனுக்காக தான் வந்திருக்கேன். நானும் மதுரையிலேருந்து தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து காலையிலே எழுந்திரிச்சு வந்துட்டு இருக்கோம். நல்லா எதிர்பார்ப்போட தான் காத்துட்டு இருக்கோம். வெங்கட் பிரபு எல்லாருமே நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். தற்பொழுது படம் திரையரங்கிற்குள் ரசிகர்கள் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் இந்த படமானது இருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் படத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதனுடைய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 9 மணி அளவில் திரையிடப்படக்கூடிய நிலையில் கோவையில் மட்டும் இந்த திரைப்படமானது 7 மணி அளவில் திரையிடப்படுகிறது. எனவே முதல் காட்சிகளை எப்படியும் பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலாக ஏராளமானோர் வெளியூர்களிலும் இருந்து இந்த படத்திற்கு வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக நடிகர் விஜயனுடைய படத்தை முதல் காட்சியிலேயே பார்த்து விட வேண்டும் என்பதற்காக பெண்களும் தற்போது இந்த காட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவர்களிடம் பேசலாம். சொல்லுங்க, இந்த படத்தை முதல் சொல்ல ரொம்ப ஆர்வமாக தான் சார் வந்திருக்கோம். விஜய் நல்லா பண்ணுவாருன்னு தான் நினச்சிருக்கோம். அவரோட லாஸ்ட் பிள்ளைன்னாரு, ஆனால் இன்னும் ஃபிலிம் எடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால நீங்கள் எங்கள் அலோவ் பண்ணணும், அவர் சினிமாவில் வரணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை. இந்த படத்தில் வந்து என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? முதல் ஷோக்கே எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வந்திருக்கீங்க? நான் ஃபைட் சீன் நல்லா இருக்கும். நாங்கள் அப்புறம் ட்ரைலர் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதான் ஆர்வமாக வந்திருக்கோம். விஜய் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறோம். பெண் ரசிகர்களும் இந்த படத்தை பார்ப்பதற்காக மிகுந்த ஒரு ஆர்வத்துடன் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு இறுதி காட்சியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து ஒரு இறுதி காட்சியானது இருக்கும் வகையில் இந்த படத்தில் ஒரு இறுதி காட்சியானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறுதி காட்சியில் கிரிக்கெட் வீரர் தோனி ஒரு சிக்ஸர் அடிப்பதைப் போலவும் அதை இந்த ஸ்டேடியத்தின் வெளியில் இருந்து நடிகர் விஜய் கேட்ச் பிடிப்பது போன்ற ஒரு காட்சிகளும் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த காட்சி ஒரு மிகுந்த ஒரு ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சியாக அமைந்திருக்கும் எனவும் திரைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திரைப்படம் திரையிடப்பட இருக்கக்கூடிய நிலையில் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் திரையரங்குக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.